மின்சார கட்டணம் மற்றும் நிலை கட்டணத்தை குறைத்தால் மட்டுமே சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் வளர்ச்சியில் முன்னேறும் என தெரிவித்தனர். கோவை சின்னவேடம்பட்டியில் கோயமுத்தூர் MSME நெக்ஸ்ட் ஜெனரேஷன் மற்றும் சின்னவேடம்பட்டி இண்டஸ்ட்ரியல் அசோசியேஷன் சார்பில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் குறித்து வருகின்ற அரசாங்கம் எந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்கான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அப்போது வருகிற 23ஆம் தேதி அன்று அனைத்து சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு விடுமுறை அளித்து அனைவரும் 100% வாக்களிப்போம் என்று தெரிவித்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய சிறு குறு தொழில் அமைப்பினர், சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு வருகின்ற அரசு சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் செய்பவர்களுக்கு போதிய வசதிகள் செய்து தர வேண்டும். இதில் குறிப்பாக மெட்ரோ ரயில் மற்றும் சரவணம்பட்டி முதல் மதுக்கரை வரை உள்ள சாலைகளை விரிவுபடுத்தி மேம்பாலங்கள் அமைத்து போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் ஏற்படுத்தி தர வேண்டும். கூடிய சட்டமன்ற தேர்தல் 2026 அந்த தேர்தலில் MSME தொழில்துறையினர் அனைவரும் முழுவதுமாக பங்கேற்று நிறுவனங்களினுடைய அனைத்துடைய ஒத்துழைப்போடு ஊழியர்கள் 100% வாக்களிப்பை ஊக்கப்படுத்துவதற்கான ஒரு நிகழ்வாக இதை கொண்டு போகிறோம். காரணம் ஜனநாயகத்தினுடைய முக்கியமான கடமை நம்ம ஓட்டு போடுவது. அந்த ஓட்டுனால நமக்கு கிடைக்கக்கூடிய நிறைய நன்மைகளை நம்ம அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது 100% வாக்குப்பதிவு நடைபெறணும். ஸோ இந்த 100% வாக்குப்பதிவுக்கு நம்ம கோயம்புத்தூர் MSME நிறுவனங்கள் முக்கிய பணியாற்றணுங்கிறதுக்காக வேண்டி தான் 10 அமைப்புகளுடைய கூட்டமைப்பான நம்மளுடைய கோயம்புத்தூர் MSME நெக்ஸ்ட் ஜெனரேஷனும் CAவும் இணைந்து இந்த முயற்சியை மேற்கொண்டிருக்கோம். எங்களுடைய முக்கியமான கோரிக்கைகள் குறித்தும் அனைத்து விதமான சட்டப்பேரவையில் போட்டியிடக்கூடிய கோவை கவுண்டம்பாளையம், கோவை வடக்கு, சிங்காநல்லூர், கோவை தெற்கு வேட்பாளர்களை சந்தித்தோம். அதே போல் கவுண்டம்பாளையத்தினுடைய 4 கட்சியினுடைய முக்கிய வேட்பாளர்களும் நம்மளுடைய CA அலுவலகத்துக்கு வருகை புரிந்து அவர்களுடைய MSME பயணங்கள் குறித்த திட்டங்களை முழுமையாக விளக்கி கூறினாங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே என்னுடைய முதற்கண் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறோம். ஏன்னா MSME நிறுவனங்களை வளர்ச்சிக்கு இப்போ இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பேசினது எங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்குது. இதை வருங்காலத்தில் புதியதாக அமையக்கூடிய அரசாங்கமும் வரக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களும் கோயம்புத்தூருக்கு சிறப்பாக இந்த திட்டங்களை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொன்னால் எங்களுடைய MSME சொல்கிற கோரிக்கைகளை அவங்க முறையாக பயன்படுத்தி எங்ககிட்ட இருக்கக்கூடிய திட்டங்கள் என்ன அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணி வரக்கூடிய புதிய ஆட்சி மே 4க்கு அப்புறம் அமையக்கூடிய ஆட்சியில் இந்த தொழில்துறைக்கு தேவையான உதவிகளை செஞ்சாங்கன்னு சொன்னால் கோவையினுடைய வளர்ச்சி அபரிதமாக இருக்குங்கிறத நாங்கள் நம்பிக்கையோடு இருக்கோம். எங்களுடைய முதன்மையான கோரிக்கைகளாக விளங்கக்கூடியது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூருடைய உட்கட்டமைப்புங்க. இந்த உட்கட்டமைப்புக்கு ரொம்ப முக்கியமான விஷயமாக நாங்கள் பார்க்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த மெட்ரோ ரயில் திட்டம். இந்த மெட்ரோ ரயில்னால எங்களுடைய தொழில் வளருமா அப்படின்னு கேட்கும்பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்ப்பதற்கும் மேலும் இந்த மைக்ரோ அண்ட் ஸ்மால் நிறுவனங்களில் பணியாற்றக்கூடிய பணியாளர்கள் இயல்பாக விரைவாகவும் சேர்றதுக்கு இந்த மெட்ரோ திட்டமானது ரொம்ப உதவி புரியும் நம்புகிறோம். அதுபோக முக்கியமானது பார்த்தீங்கன்னா சாலை போக்குவரத்தில் சரவணப்பட்டி முதற்கொண்டு அந்த மதுக்கரை வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா சாலைகளும் முக்கியமாக ரொம்ப கன்ஜெக்ஷனாக இருக்கக்கூடிய சாலைகள்லாம் மேம்பாலங்கள் அமைத்து இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய போக்குவரத்து நெரிசலை குறைக்கணுங்கிறத கேட்டுக்கிறோம். இது உட்கட்டமைப்பு தொடர்பான எங்களுடைய கோரிக்கையாக இருக்குது. மேலும் பார்த்தீங்கன்னா கோவை மாநகராட்சி அதில் பார்த்தீங்கன்னா தொழில் வரி மற்றும் வியாபாரத்துக்கு தேவையான நிறைய வரி விதிப்பு முறைகள் இருக்கிறத அதை எளிமையாக்கி நிறுவனங்கள்லேருந்து பெறப்படக்கூடிய குப்பைகள்லேருந்து அனைத்தையுமே சீரான முறையில் வெளியில் எடுத்து சிறு நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா மாநகராட்சிகள்லேருந்து கிடைக்கக்கூடிய திட்டங்கள் சரியான முறையில் இங்கே எங்ககிட்ட சேர்றதில்லை. அதை எல்லாத்தையுமே சிறப்பான முறையில் செய்யணும் அப்படின்னு சொன்னால் புதியதாக அமையக்கூடிய அரசும் புதிய சட்டமன்ற உறுப்பினர்களும் இதில் ரொம்ப முக்கியத்துவம் செலுத்தி இந்த சிறு நிறுவனங்கள், ஏன்னா நிறைய இந்த மாநகராட்சிக்குள்ள 40,000க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் இருக்கும். இந்த 40,000க்கும் மேற்பட்ட நிறுவனங்களில் பார்த்தோம்னு சொன்னால் பணிபுரியக்கூடிய பணியாளர்களோட கணக்கு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 1,00,000 பேராவது நாங்கள் வேலை வாய்ப்புகளை கொடுத்தும் பெற்றும் விட்டுருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்பொழுது எங்களுக்கு இந்த மாநகராட்சிக்குள்ளார கிடைக்கக்கூடிய திட்டங்களை சரியான முறையில் செயல்படுத்தணும்னு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம்.